அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்தோடுவோம். துக்கவெள்ளி அன்று பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் எல்லாம் வருகிறவங்க கிறிஸ்தவரெல்லாம் ரொம்ப துக்கமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் துக்கமாக சோகமாக இருக்கிறதா அன்னைக்கு பக்தியாக இருக்கும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து கொன்றதை நினைவுகூறுகிற நாள். அன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி துக்கமாக இருக்கிறதா ஒரு பக்தி. ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துமஸ் காலங்கள், பண்டிகை காலங்களில் பல விதங்களில் சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இது மத்தியில் இருக்கிற ஒரு யதார்த்தம் என்னன்னு சொன்னால், துக்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அழுகிறாங்க. ஆனால் நாமெல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிற அன்னைக்கு இயேசுநாதர் நம்மை பார்க்கும் பொழுது அவர் அழுவாரா சிரிப்பாராங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா லூக்கா 11ஆம் அத்தியாயத்தினுடைய 42ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் எருசலேமை நோக்கி ஒரு பவனி வருவார். அந்த எருசலேமுக்குள்ளே என்ட்ராகிற அந்த சூழலை பார்த்திங்கன்னா, அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவார். ஏன், என்ன நடந்தது? ஒன்றும் கிடையாது. பஸ்கா பண்டிகை காலங்கிறதுனால உலகமெங்கிலும் இருந்து ஏராளமான யூதல் அங்கே குவிந்து பண்டிகையை ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நல்லது தான் நடக்குது. பக்தியோடு சம்மந்தப்பட்ட ஒரு பண்டிகை, தேவனுடைய நியமத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. அந்த மாதிரி ஒரு பண்டிகையை கொண்டாடுறதில்ல. இயேசு கிறிஸ்து அழுகிறதுக்கு என்ன இருக்குது? வேற ஒன்று கிடையாது. அவர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடினார்களே அன்றி அந்த பண்டிகை எதற்காக என்ற ஒரு யதார்த்தத்தை கூட அவர்கள் சரியாக புரிஞ்சிக்கலை. அந்த பண்டிகை கொண்டாடுகிற ஜனங்கள் உண்மையிலேயே தேவன் கொடுத்திருந்த விடுதலை இழந்ததோடு தேவனுக்கு முன்பாக இன்னும் அவர்கள் சரியான நிலைமைக்கு வரலை. அப்போ ஆண்டவர் அவர்கள் தங்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் உணராத நிலைமையை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்களோ ஆண்டவரை இது மகிமைப்படுத்தும் என்கிற எண்ணத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் பார்த்து அழுகிறார். அப்போ இதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? அழுவாரா, சந்தோஷப்படுவாரா? பக்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களே அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாரா? உண்மையாகவே கர்த்தருக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்து கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகை கொண்டாடினா உண்மையில் அது சந்தோஷமான விஷயந்தான். அதை பார்த்து ஆண்டவர் அலறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு பெருங்கூட்டமான ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலும் சரி, கிறிஸ்துவ அல்லாதவர்கள் என்றாலும் சரி, இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற உண்மையை அறியவில்லை. லூக்கா 2ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றைய யூதர்களுக்கு தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், தூதர்கள் மேய்ப்பர்கள் சொல்லி மேய்ப்பர்கள் மூலமாக அந்த செய்தி வருகிறது. இதோ தாவீதின் ஊரிலே உங்களுக்கு கிறிஸ்தியன் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு இரட்சகர் தான் பிறந்தார், நம்மை ரட்சிப்பதற்காக பிறந்தார். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற எத்தனை பேர் எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாரோ அந்த பிறப்பின் நோக்கத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு எதை கொடுக்க வந்தாரோ அதை பெற்றுக்கொண்டு கொண்டாடுகிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். அப்படி தானே? இண்டிபெண்டன்ஸ் டே நாடு செலிப்ரேட் பண்ணுகிறது, மகாத்மா காந்தி பிறந்த நாளை நாடு கொண்டாடுகிறது. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதுபோல் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினா அந்த பண்டிகையினுடைய பின்னால் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார்னு நம்ம படிக்கிறோம். அந்த ரட்சிக்க வந்தவருடைய ரட்சிப்பை பெறாதபடிக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருந்தால், அன்றைக்கு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்ட அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சந்தோஷமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 5ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அடிப்படை சரியாக இல்லை என்றால், நோக்கம் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால், நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு அது துக்கத்தை கொடுக்கும். எனவே கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் இருக்கின்ற நாம் இன்றைக்கு ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறி சாட்சி வாழ்க்கையோடு தேவனை மகிமைப்படுத்துகின்றதான ஒரு நிலையோடு காணப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்படுகிறோமா? இல்லை என்றால் துக்கவெள்ளிக்கு நாம் அழுகிறோம்,
இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையில் நம்முடைய செலிப்ரேஷனை பார்த்து ஆண்டவர் துக்கப்பட நேரிடும். நம்முடைய வாழ்க்கையில் அது நிகழக்கூடாது. எனவே எந்த நோக்கத்திற்காக வந்தாலும் அந்த நோக்கம் நம்முடைய நிறைவேறும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து பண்டிகை கொண்டாடும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும்.